ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான பேசிக் க்ளாஸி மேக்கப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு பிகினருக்கான ஒரு எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் டியூட்டோரியலாக இருக்க போது. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய பேர் ஸ்கின் மூவ் ஆன். என்னுடைய ஃபேஸை நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய பாயிண்ட்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ தாராளமாக அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களோட ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லிப்பை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காக இமாலயாவோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த லிப் பாம் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஸ்கின்னில் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ரியல் பேஸ் ப்ரைமர். ப்ரைமர் வந்து நம்மளுடைய ஸ்கின்க்கும் அண்ட் நம்மளுடைய மேக்கப்புக்கும் நடுவில் ஒரு பேரியராக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்ட் பண்ணும். நம்மளுடைய மேக்கப்பை நம்ம அப்ளை பண்ணும்போது ஈவனாக அப்ளை பண்ணுறதுக்கும் அண்ட் நல்லா ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ் கொடுக்கறதுக்கும் ப்ரைமர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு க்ளாஸியான ஒரு மினுமினுப்பான ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் கோல்டன் கலரில். ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேஸ் ப்ராடக்ட்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்சைட்டோட இந்த ஹெச்டி கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க ஆரஞ்சு கலர் எடுத்து எங்கெங்கெல்லாம் எனக்கு டிஸ்கலரேஷன் இருக்கோ, அதாவது டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கோ, ஸோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கன்சீலர் பேலட். பிகாஸ் இதில் வந்து 6 ஷேட்ஸ் இருக்குன்றதுனால உங்களுடைய ஸ்கின் ஷேடுக்கு வந்து எந்த ஒரு டோன் மேட்ச் ஆகுதுன்றதை நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு கலர் வாங்கி அது உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்றத விட இந்த மாதிரி நீங்கள் மல்டி கலர்ஸ் இருக்க கன்சீலர் பேலட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கின் ஷேடை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்கின் ஷேடை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்கின் ஷேடான ஒரு ஷேடு எடுத்து நான் எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் என்னுடைய ரூம் லைட்டில் எடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் ட்ரஸ்ட் மீ, என்னுடைய எக்ஸாக்ட் ஸ்கின் ஷேட் தான் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் ஃபைனலாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகி சூப்பராக மெல்ட் ஆகிருக்குன்றது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய பர்ஃபெக்ட் ஸ்கின் ஷேடான ஒரு காம்பேக்ட் எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன காம்பேக்ட் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் நான் செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஒரு அந்த க்ளாஸி எஃபெக்ட் வேணுன்றதுனால. நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்காக ஐப்ரோ பென்சில் தான் எடுத்திருக்கேன், பிளாக் கலர். ஃபர்ஸ்ட் எனக்கு எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதை நான் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து நான் ஃப்ரண்ட்லேயும் நான் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஸ்பூல் வச்சு கோம் பண்ணி விட்டோன்னே ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்சைட்லேருந்து இந்த ஒரு பிங்கிஷான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன் என்னோடய ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்காக. இதை நான் என்னோடய சிக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய ஃபிங்கர்ஸாலே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பிங்க் ஷேட் வந்து எப்படின்னா நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ப்ளஷ் எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஸோ அதே வந்து என்னுடைய ஐலிட்ஸில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய ஐலையும் கீழேயும் வந்து வாட்டர் லைன் கீழேயும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒரு நேச்சுரலாக ப்ளஷ் ஆகிற எஃபெக்ட் இருக்கும். அண்டு நல்ல ஒரு பிங்கிஷ் டோன் உங்களுடைய ஸ்கின்ல நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் நீங்கள் எந்த ஒரு மேக்கப்புமே வேறு எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த ப்ளஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே ஃப்ரெஷ் அண்ட் பிங்கிஷான ஒரு லுக் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அதே ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்து என்னுடைய லிப்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐலைனருக்காக லாக்மியோட ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப லைட்டாக ரொம்ப தின்னான ஒரு லைன் யூஸ் பண்ணி மைல்டான ஒரு விங் லைனர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபேஸில் மேக்கப் போட்டுட்டு கண்ணில் எதுவுமே போடாமல் விட்டிங்கன்னா ரொம்ப ப்ளைனாக நல்லா இருக்காது. ஸோ ஐலைனர் இல்லைன்னா காஜல் நீங்கள் எது யூஸ் பண்ணிங்களோ அது யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த பிளெண்டரோட டச் இல்லைன்னா எனக்கு வந்து மேக்கப் பண்ண மாதிரியே இருக்காது. அதனால் சும்மா ஜஸ்ட் லைட்டாக வந்து ஃபுல்லாக ஒரு டேப் பண்ணிக்கிறேன் நான். அப்போ தான் வந்து எனக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த பேபி பவுடர் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய சென்டர் ஆஃப் த ஃபேஸில், அதாவது கண்ணுக்கு கீழே கன்சீலர்லாம் எங்கே நம்ம போட்டோமோ அந்த இடத்துல வந்து நான் சும்மா அந்த பவுடரை லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ரீகோடோட கிரிப்பிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரீகோடோட கிரிப்பிங் ஸ்ப்ரே மேக்கப்பை நல்லாவே லாக் பண்ணி வைக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு நேச்சுரலான டியூவி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து மர்ஜ் ஆகி நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இது வந்து நேச்சுரலான ஒரு சன்லைட்டில் எடுத்த வீடியோ தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷாக இருக்குன்றது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Christy. Bye.